ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேச்சேரிலேருந்து பென்னாகரம் நெருப்பூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு சித்தர் பீடத்தை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா போகிற வழியில் தொப்பையாறு டேம் வந்துச்சு. டேமுன்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு பாலம். இதுதான் தொப்பையாறு. இது தொப்பையாறுங்கிறது ஏற்காட்டிலேருந்து வர தண்ணி இந்த வழியாக மேச்சேரி தொப்பையாறு வழியாக வந்து மேட்டூரில் தான் இது வழியாக போயிட்டு மேட்டூரில் ஜாயிண்ட் ஆகும். வாங்க அப்படியே போகிறவங்கள பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்கன்னா இப்போ அந்த சித்தர் பீடத்துக்கு கிளம்பியாச்சு. நான் ஏதோ தொப்பையாறு போர்டு போட்டிருக்கேன் பாருங்கள். தொப்பையாறு போட்டிருக்குங்களா? இந்த வழியாக தான், இந்த வழியாக நெருப்பூர் போகலாம், பென்னாகரம் எல்லாமே இந்த வழியாக தான் போய் ஆகணும். எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 8 கிலோமீட்ரு எல்லோரும் தான் இந்த நம்ம அரிசி மூட்டை தூக்கிட்டு வராங்களே இந்த வழியாக தான் போகணும். இப்போ தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போகலாம். பார்த்திங்கன்னா நெருப்பூர் பென்னாகரம் தான். இந்த வழியாக பார்த்திங்கன்னா வண்டி அந்தளவுக்கு லாரி பஸ்ஸு வராது. இப்போ ஒரு டைம் தான் வரும். ரோடு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரோடு நல்லாயிருக்கும், நீட்டாக. இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியிலே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய முனியப்பன் கோவில் ஒன்று இருந்தது பாருங்கள். அது வந்து நீட்டாக இருந்தது. அதான் பெரிய முனியப்பன் கோவில் தான். பார்த்திங்கன்னா மலையை குடஞ்சி இந்த ரோடு பார்த்திங்கன்னா மலை சைட்லேயே மலையை வெட்டி ஓரமாக ரோடு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே மேட்டூர் தண்ணி தான். தொப்பையாறு தண்ணி தான். அது பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடு வழியாக தான் வருது. ஏற்காடு தண்ணி இந்த வழியாக வந்து மேச்சேரிலேருந்து அப்படியே போய் மேட்டூர் ஒகேனக்கல் தண்ணி மேட்டூர் தண்ணியோட ஜாயிண்ட் ஆகிரும் காவேரி தண்ணியோட. பார்த்திங்கன்னா இந்த வழி மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஜாலி ட்ரிப்பாக இருந்தது. நான் ஃப்ரெண்டு தான் போனோம். இங்கே இந்த போகிற வழியில் ஒரு சித்தர் பீடம் இருக்கும், ஆனால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்படி அதனால் நானும் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மலைக்கு நடுவில் தான் போயிட்டுருக்கோம். சின்ன மலை தான் இருக்கும். இப்போ ஏறும்போது தெரியுதுங்களா, ஃபுல்லாக அப்படியே மலை மேலே அப்படியே ஏறி அப்படியே போகணும். கொஞ்சம் தூரம் போனால் ஏறி இறக்கம் அப்படியே மலை மேலே தான். ஃபுல்லாக மேடு, திரும்ப பள்ளம், மேடு பள்ளம் அப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதாவது சேலம் மாவட்ட எல்லாம் இதுலேயே முடியுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்தாண்டா பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் அங்கே ஆட் ஆகிரும். சேலம் மாவட்டம் முடிச்சுட்டு தருமபுரி மாவட்டம் தான் போகும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமுமே நல்லா கூலிங்காக தான் இருக்கும். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இது வந்து நெருப்பூர் போகிற வழி. ஃபுல்லாக நெருப்பூர் பென்னாகரம் மேச்சேரிலேருந்து வந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து மேச்சேரி போகிற வழி. நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இப்போ மேச்சேரிலேருந்து இப்படி வந்தோம், புரியுதுங்களா? மேச்சேரியில் இப்படி வந்து ரைட் சைடில் தான் இருக்கும். ரைட் சைடில் தெரியுதுங்களா? இந்த சித்தர் பீட போகிற வழி அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்கோம். அப்படி இந்த வழியாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்கு செடி வச்சுருந்தாங்க ரைட் சைடில். ரோடு நல்லா தான் இருக்கும், போகலாங்க. சித்தர் பீடத்துக்கே போவோம். இது பார்த்திங்கன்னா கோழி பண்ணை ஃப்ரெண்ட்ஸ். இது கிராஸ் கோழி மாதிரி தான் இருந்தது. போகும்போது அப்படியே பார்த்துட்டு தான் போனோம். ஃபுல்லாக அவுட்ருங்கிறதுனால கோழி பண்ணை வச்சுருக்காங்க. சிட்டிக்குள்ளார கோழி பண்ணை வைக்க முடியாதுல்ல, அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள் ஹில்ஸ் தான். கிளைமேட்டு அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகும்போது கூலிங்காக இருந்தது. ஃபுல்லாக பசுமையாக, வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு வெயில் தெரியாத அளவுக்கு தான் கூலிங்காக இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீடுலாம் அந்தளவுக்கு இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல தான் வீடு இருக்கும். கிராமம் ஃபுல்லாகவே கிராமம் தான்.
போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிணறு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் கிணறு தெரியுதுங்களா? கிணறு வழியாக தான் போகணும். போயிட்டு வளைஞ்சு இப்போ ரைட்டில் திரும்பணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சித்தர் பீடத்துக்கு போயிட்டு நம்ம கேட்கும்போது வீடியோ எடுக்கிறது தனியாக பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அது இதுன்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது டீட்டெயிலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு வீடியோ நார்மலாக அவங்ககிட்டே சும்மா பர்மிஷன் யார்கிட்ட வரணும் வெயிட் பண்ணுங்கள் அது இதுனாரு. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு டைம் மட்டும் சும்மா எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அந்த ரைட் சைடு போகிறேங்க, அந்த தெரியுதுங்களா? இந்த இடத்துல அந்த வெள்ளை அட்டை வீடு தெரியுதுங்களா? அது அந்தாண்ட தான் இந்த சித்தர் பீடம் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடில் ஒரு மாரியம்மன் கோயில் ப்ளஸ் டேங்கெலாம் இருந்துச்சுங்க. இதெல்லாம் காட்டலான்னு தான் இதை நிறுத்தி எடுத்தோம். இது உங்களுக்கு ஒரு போகும்போது பார்க்குறதுக்கு அடையாளமாக இருக்கட்டும்னு. பார்த்திங்கன்னா அதே ரோட்டில் இப்போ அப்படியே கீழே போகணும். கொஞ்சம் தூரம் தான் வந்து போனீங்களா. இதில் இப்போ ரைட் சைடில் தான் போகிற மாதிரி இருக்கும். இதுதாங்க இப்போ நம்ம வந்த வழி. இதுலேருந்து அவங்க வீடு தெரியுங்களா? வீட்டுக்கு இந்த முன்னாடி தான் இந்த வழியாக தான் சித்தர் பீடத்துக்கு போகணும். இது ரோட்லேருந்து சும்மா ஒரு 50 மீட்டர் கூட இல்லைங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த வழி தான் ஃபுல்லாகவே வந்துட்டு இங்கே தாங்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இதுதான் சித்தர் பீடம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஃபுல்லாக இதுதான் சித்தர். ஃபுல்லாக ஏறி கவர் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. கேட்டோம் பூசாரியை, வீடியோ எடுக்கணும் அதுனா பர்மிஷன் வாங்கணும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சின்ன கிளிப் மட்டும்தான் எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன ஹிஸ்ட்ரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு எடுத்து போகிறேன். ரிட்டன் கிளம்பி வந்தாச்சு. அது பார்த்திங்கன்னா அது நம்ம தொப்பையார் பாலத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தை தான் சேரும். இந்த பாலம் எல்லாமே கொஞ்சம் தூரம் போனால் நம்ம சேலம் மாவட்டம் இல்லை ஆரம்பம்னு வரும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இப்போ தெரியுதுங்களா? இதுதான் சேலம் மாவட்டம் ஆரம்பம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.